வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வருகிற 25ஆம் அதாவது ஜனவரி 25ஆம் தைப்பூசம் வருது. தைப்பூசம் மிகவும் சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் வருது. அந்த அன்றைக்கி பௌர்ணமி திதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. அப்போது குபேர பௌர்ணமியான நாள், மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். தைப்பூசம், குபேர பௌர்ணமி, அப்படி ரெண்டும் ஒன்றா இணைகிற ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாள். இந்த அற்புதமான நாளில் நாம் செய்கிற ஒரு சிறிய விஷயம், அந்த விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா, அதாவது ஒரு 3 பொருளை நாம் சமையலறையில் இந்த மூலையில், சக்தி மிகுந்த மூலையில் நீங்கள் வச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் முழுவதும் அடைக்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பண வரவு எப்போ வந்துக்கிட்டே இருக்கும். குபேர யோகம் கிடைக்கிற அதிர்ஷ்டம் கூட கிடைக்குங்க. ஏன்னா இந்த ஒரு 3 பொருள் மிகவும் சக்தி வாய்ந்த பொருள். அதுவும் நம்ம அந்த சக்தி வாய்ந்த தினத்தில், பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செஞ்சாலும் அது கண்டிப்பாக ரெட்டிப்பு மடங்கு நமக்கு பலன் தரும். அந்த நாள் பார்த்திங்கன்னா தைப்பூசம் வேறு. அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் இந்த 3 பொருளை நாம் வைக்கிறனால மிகவும் நமக்கு பலன்களை அள்ளி கொடுக்கும். அது என்ன பொருள் அப்படின்றதும், அது எந்த மூலையில் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றதும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வருகிற 25ஆம் அதாவது ஜனவரி மாதம் 2024 ஏன் நமக்கு சக்தி மிகுந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுற ஒரு முக்கியமான நாள் தைப்பூசம். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு பௌர்ணமி திதியும் சேருது. பௌர்ணமி நாளே நாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். எந்த பூஜை வழிபாடு செய்தாலும் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, குபேரருடைய நாள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இதுவும் ஒன்றாக சேருது. தைப்பூசம், பௌர்ணமி, குபேரருடைய நாள் சேர்ற நாள். அப்போ இது மிகவும் சக்தி மிகுந்த நாள். இந்த நேரத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது நாம் இந்த 3 பொருளை ஒன்றாக ஒரு நல்ல சக்தி மிகுந்த மூலையில் நம்ம வைக்கிறனால, அதுவும் சமையலறையில் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி சமையலறையில் வைப்பது மிக 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 நல்லது. வச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை, இந்த பண பிரச்சனை எல்லாமே நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வீட்டில் வந்துடும். எதிர்மறை சக்திகள் அத்தனையும் போயிடும். நேர்மறை சக்திகள் நம் வீட்டில் கண்டிப்பாக குடிகொண்டுரும். சரி, அப்பேற்பட்ட அந்த 3 பொருள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. முதல் பொருள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுலோ இல்லை சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அந்த கண்ணாடி பவுலில் பச்சரிசி, உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தா அந்த பச்சரிசியை நீங்கள் நிரப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதிதாக வாங்கிய பச்சரிசியை அந்த அன்னைக்கு அந்த பவுல் நிறைய நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரருக்கு பிடித்த, மிகவும் பிடித்த அந்த 5 ரூபாய் காயின், மிகவும் அதிர்ஷ்டம் மிகுந்த காயின் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் 5 ரூபாய் காயின் தான் வைக்கணும், வேறு எந்த காயினும் வைக்கக்கூடாது. அந்த 5 ரூபாய் காயினை அந்த அரிசி நம்ம நிரப்பியிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சிடணும். அதற்கடுத்தது மிளகு அந்த அன்றைக்கி தைப்பூசனால் நம்ம அந்த மிளகு எடுத்து யூஸ் பண்ணுறோம். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானின் வழிபாட்டில் உப்பும் மிளகும் கோயிலில் கொண்டு போய் போடுவாங்க. நிறைய வேண்டுதலுக்காக அதை மனசில் வேண்டி போடுவாங்க. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்பேற்பட்ட அந்த மிளகு 5 எண்ணிக்கை எடுத்துக்கோங்க, அதற்கு மேலாக வேண்டாம். வெறும் 5 மிளகு எடுத்து அந்த காயின்ஸுக்கு சுற்றிலும் வச்சுருங்க. இவ்வளோ தாங்க. இந்த ஒரு 3 பொருள் மட்டும் எடுத்துக்கோங்க. இது எந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதாவது வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி திதியும் நாள் முழுக்க இருக்குது, பூச நட்சத்திரமும் நாள் முழுக்க இருக்குது. ஆனால் குபேரருடைய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரம்தான். மாலை நேரம் 5:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்குது.
அப்போ அந்த 5:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே தான் நீங்கள் இந்த 3 பொருளை சேர்த்து சமையலறையில் வைக்கணும். அந்த நேரம் தான் நீங்கள் அந்த பவுல் எடுத்து அரிசி ரொப்புறது, காயின்ஸ் வைக்கிறது, மிளகு வைக்கிறது எல்லாமே குபேர நேரம். அதாவது மாலை 5:30லேருந்து 8:30 மணிக்குள்ளார நீங்கள் வைக்கணும். இது சமையலறையில் எந்த மூலையில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்க்குற மாதிரி. வடக்கு குபேரன் மூலை, குபேரருக்கு மிகவும் பிடித்த மூலை. அதனால் வடக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் வைக்கணும். அப்படி உங்களுக்கு வடக்கு பார்க்குற மாதிரி வைக்க முடியலன்னா வடகிழக்கு மூலை இருந்தால் மிக 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 சிறப்பு. இந்த 2 மூலையில் ஏதாவது ஒரு மூலை, வடக்கு வடகிழக்கு, இந்த 2 மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் வைத்தால் போதுமானது. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பதால் அது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்று காலையில் நீங்கள் தாராளமாக எந்த நேரத்துலேயும் சரி, யமகண்டம் ராவுகாலம் தவிர்த்துட்டு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த காயின்ஸ் மட்டும் எடுத்து உங்கள் பூஜை அறையில் பத்திரப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பணப்புழக்கம், உங்கள் வீட்டில் எங்கே பணப்புழக்கம் அதிகமாக நடைபெறுமோ உங்கள் பீரோவில் கூட அதை கொண்டு போய் தாராளமாக பத்திரப்படுத்திடலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலம் கண்டிப்பாக வீட்டில் எதிர்மறை ஆற்றல் போய் நேர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் நிலைச்சி இருக்கும். இதனால் பண பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்காது, பண தட்டுப்பாடு இருக்காது, பணம் வீண் விரையாக ஆகிறது அதெல்லாம் நடக்காது. பண வரவு எப்போ நிலைச்சி இருக்கும். குபேர யோகம் கிடைக்கிற வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.